இவங்களுக்கு தெரியல. இளையராஜா யார் போட்டாலும் இளையராஜா ஏற்கனவே பல பேரை இழுத்துட்ருக்காரு. ரஜினியை விடலை, அவர் கமலை விடலை. அப்புறம் வந்து உங்களுக்கு வேற யார், சூர்யாவோ யாரோ, அஜித், குட் பேட் அப்படி ஒவ்வொருத்தராக போட்டு இழுத்துட்டு தான் இருக்காரு. அந்த பக்கம் பார்த்தா ஒவ்வொருத்தக்கம் கூப்பிட்டு இல்லை, அதாவது எஸ்பிபி உட்பட அவருடைய அந்த காலத்து நண்பரான எஸ்பிபி உட்பட எல்லோரையும் போட்டு அவர் இது பண்ணிட்டு தான் இருக்காரு. இதில் வந்து என்னன்னா அந்த இதெல்லாம் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏற்கனவே பல தடவை இது நடந்துட்டு தானே இருக்கு. ஏற்கனவே அவர் பணம் கேட்பாருன்னு தெரிஞ்சிருக்கும். அப்புறம் ஏன் இவங்க வந்து பணம் அவர்கிட்ட கேட்டு ஓகே பண்ணி இது ஓகேன்னு பண்ணாலும் கூட உங்களுக்கு வந்து சில ஏதாச்சும் ஒரு ஆதாரம் இருக்கான்னு கேட்பாங்க. அவர் லெட்டர் எழுதி கொடுத்துருக்காரா ஓகே அப்படிங்கிற மாதிரி. இவங்க நட்பு ரீதியாக போயிட்டு அதை போட்டிருக்காங்க நினைக்கிறேன். அவர் போயிட்டு அவர்கிட்ட இது கொடுத்துருக்காங்க. பேச்சு வாக்கில் ஏதாவது அப்பா உங்கள் பாட்டு ஒன்று நான் இதில் பயன்படுத்திக்கிறேன் சின்னதாக அப்படின்னு சொல்லிப்போ இவர் வந்து சிரிச்சுட்டு அவர் காதில் வாங்காத மாதிரி இருந்திருக்கலாம். படம் வரும்போது வச்சுக்கலாம் போடு அப்படிங்கிற மாதிரி. ஒவ்வொருத்தருக்கு அப்படி தானே, படம் வந்து நல்லா ஓடிக்கிட்டு இருக்கும்போது தான் டக்குன்னு போடுவார் அவர். ஓடல அந்த படம் ஓடி குப்பைக்கு போயிடுச்சுன்னு தெரிஞ்சுன்னா அது உங்களுக்கு அதை பற்றி பேச மாட்டார். அதை பற்றி பெருசாக கவனமாக எடுத்துக்க மாட்டார். படம் ஓடிட்டுருக்கா என்னுடைய பாட்டால் ஓடுது அப்படிங்கிற மாதிரி அவர் வச்சுக்குவார். அதனால் அதை அந்த 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 விஷயந்தான் இப்போ வந்து திடீர்னு பேசு பொருளானது. படம் இப்போ ரிலீஸ் ஆகிட்டு ஓரளவு போயிட்டுருக்கு. கொஞ்சம் கச்சாமுச்சம் எல்லாமே கலந்த படம். அது நல்ல ஒரு ஜாலியான ஒரு மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் அப்படிங்கிற பேரில் கொஞ்சம் கச்சாமுச்சா கலந்த ஒரு லவ் அது இதுன்னு கலந்து இவங்க அது பண்ணியிருக்காங்க.